பொங்கல் தொடர் விடுமுறையை சொந்த ஊர்களிலும் சுற்றுலா தலங்களிலும் கழிக்கச் சென்றவர்கள் வழக்கமான பணிகளுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். இதனால் சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் திருமலை. விவரங்களை பதிவு செய்யலாம். பயணிகளுக்கு போதுமான அளவுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறதா? பலவில் பொங்கல் விடுமுறையை ஒட்டி பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களது சொந்த ஊருக்கு படையெடுத்து வந்தனர். இதன் காரணமாக பொங்கல் விடுமுறை இன்றுடன் முடிவடைவதால் இன்று வெளி மாவட்டம் மற்றும் மாநிலங்களில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் பயணிகள் சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து கிளம்புவதால் இங்கு கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக சேலத்தில் இருந்து சென்னை, திருப்பூர், ஈரோடு மற்றும் பெங்களூரு உள்ளிட்ட பெருநகரங்கள் மற்றும் தொழில் நகரங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் இன்று வழக்கமாக காலையிலிருந்து பயணிகளின் கூட்டம் குறைவாக இருந்ததன் காரணமாக பேருந்துகளில் கூட்டம் இல்லாமல் இருந்தது. தற்போது மாலை நெருங்க கூட்டம் பயணிகளின் கூட்டம் வரத்து அதிகரித்தது காரணமாக தற்போது மத்திய பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதுகிறது. இதன் காரணமாக சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேலத்தில் இருந்து 300க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் வழக்கமாக இது வைக்கக்கூடிய பேருந்துகளை விட அதிகமாக இயக்கப்பட்டாலும் கூட இன்று வரக்கூடிய மக்களின் அதிக மக்கள் தொகை காரணமாக தற்போது பேருந்துகளின் எண்ணிக்கை இருந்த போதிலும் தற்போது கூட்டம் அதிகரிப்பதன் காரணமாக பயணிகள் கூட்ட நெரிசலில் சிக்கி தவிக்கின்றனர். இதன் காரணமாக 1 மணி நேரத்திற்கு மேலாக பொதுமக்கள் காத்திருந்து பேருந்துக்காக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது வழக்கமாக வரக்கூடிய வழித்தடங்களிலேயே பயணிகள் ஏறிக்கொள்வதால் பேருந்துகளில் இடம் கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பேருந்து நிலையத்தில் பயணிகள் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட தொழில் நகரங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் பெரும்பாலும் ஆயிரக்கணக்கானோர் இந்த சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் குவிந்திருப்பதால் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி திருமலை.